நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா எந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, வருஷம் தோறும் ஜூலை மாதம் 20ஆம் தேதி அன்னைக்கு உலக அளவுல சர்வதேச சதுரங்க தினம் கொண்டாடப்பட்டு வருது. அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்க போறோம் நிறைய விஷயங்களை. 1924ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 20ஆம் தேதி அன்னைக்கு பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகர்ல உலக சதுரங்க கூட்டமைப்பு தொடங்கப்பட்டது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க தினத்தை நினைவு கூற வகையில 1966ஆம் ஆண்டு முதல் சர்வதேச சதுரங்க தினம் கொண்டாடப்பட்டு வருது. அதுக்கப்புறமா 2019ஆம் ஆண்டுல ஐக்கிய நாடுகள் சபையும் அதிகாரப்பூர்வமா இந்த நாளை அங்கீகரிச்சிருக்கிறாங்க. உலகெங்கிலும் உள்ள இந்த சர்வதேச சதுரங்க தினத்தோட நோக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, உலகெங்கிலும் உள்ள மக்களிடையே சதுரங்க விளையாட்டை ஒரு சிறந்த பொழுதுபோக்காகவும் அறிவார்ந்த விளையாட்டாகவும் கொண்டு சேர்க்கிறது, இனம், மொழி, நாடு கடந்து மனிதர்களை இணைக்கும் ஒரு பாலமாக சதுரங்கத்தை மாற்றுறது, மாணவர்களின் சிந்தனை திறன், திட்டமிடுதல் மற்றும் பொறுமையை வளர்க்க பள்ளிகளில் சதுரங்க விளையாட்டை ஒரு அங்கமாக்குறது, இது எல்லாமே இந்த நாளோட முக்கிய நோக்கமா கருதப்படுது. உலக சதுரங்க கூட்டமைப்பின் முக்கிய தாரக மந்திரம் என்னவென்றால், நாம் அனைவரும் ஒரே குடும்பம். இதுதாங்க. இந்த நாள்ல உலகெங்கிலும் உள்ள சதுரங்க கழகங்கள் சிறப்பு போட்டிகள், ஆன்லைன் தொடர்கள் மற்றும் பயிற்சி முகாம்களை நடத்திட்டு வராங்க. டீச் சம்ஒன் ஹவ் டு பிளே செஸ் அப்படிங்கிற விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் இந்த நாள்ல உலகளவுல முன்னெடுக்கப்படுது. ஒவ்வொரு வருஷமும் ஜூலை மாதம் 20ஆம் தேதியான இன்னைக்கு உலகளவுல சர்வதேச சதுரங்க தினம் எதனால கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யாரு அவங்களோட பிறந்த நாளை இன்னைக்கு சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? தமிழ், தெலுங்கு மற்றும் ஹிந்தி திரையுலகத்துல மிக சிறந்த இயக்குனர், திரைக்கதை ஆசிரியர், நடிகர் மற்றும் பின்னணி பாடகரான S.J. சூர்யா அவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். ஆரம்பத்துல மாபெரும் வெற்றி திரைப்படங்களை இயக்கிய இவங்க தற்போது இந்திய சினிமாவோட மிக முக்கியமான தவிர்க்க முடியாத வில்லன் மற்றும் குணச்சித்திர நடிகரா உருவெடுத்திருக்கிறாங்க. திரையுலகத்துல பல ஆண்டுகள் உதவி இயக்குனராக போராடிய பிறகு தமிழ் சினிமாவோட போக்கையை மாற்றிய பிரம்மாண்ட காதல் மற்றும் த்ரில்லர் படங்களை இயக்கியிருக்கிறாங்க S.J. சூர்யா அவர்கள். அஜித் குமார இரட்டை வேஷத்துல நடிக்க வச்சு இவர் இயக்கிய முதல் படமே மாபெரும் வெற்றி பெற்று இவரை முன்னணி இயக்குனரா உயர்த்தியிருக்கு. விஜய் மற்றும் ஜோதிகா நடிப்புல உருவான குஷி திரைப்படம் பட்டி தொட்டி எல்லாத்துலயும் ஹிட் அடிச்சிருக்கு. இதே படத்தை தெலுங்குல பவன் கல்யாண வச்சு எடுத்திருக்காங்க. ஹிந்தில ஃபர்தீன் கான வச்சு இயக்கி அங்கேயே முத்திரை பதிச்சிருக்கிறாரு S.J. சூர்யா அவர்கள். நியூ, அன்பே ஆருயிரே இந்த திரைப்படங்கள் மூலமா இயக்குனராக மட்டும் இல்லாம கதாநாயகனாகவும் அவதாரம் எடுத்திருக்காரு S.J. சூர்யா அவர்கள். இயக்குனராக புகழ் பெற்றாலும் பிற இயக்குனர்களின் படங்கள்ல நடிக்க தொடங்கிய பிறகே இவரோட நடிப்பு திறன் உலகிற்கு முழுமையா தெரிஞ்சிருக்கு. குறிப்பா இவரோட வித்தியாசமான வில்லன் கதாபாத்திரங்கள் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்துல இரவி அப்படிங்கிற படம் 2016ல வெளியாச்சு. இந்த படம் இவரோட நடிப்பு பயணத்துல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்சிச்சு. விஜய்க்கு வில்லனாக மெர்சல் படத்திலையும், மகேஷ் பாபுவுக்கு வில்லனாக ஸ்பைடர் படத்திலையும் நடிச்சு மிரட்டலான வில்லனாக உருவெடுத்தாரு S.J. சூர்யா அவர்கள். சிலம்பரசனோட இணைஞ்சு இவர் நடிச்ச தனுஷ்கோடி அப்படிங்கிற ஊழல் போலீஸ் கதாபாத்திரம் தியேட்டர்களை அதிர வச்சதுன்னு சொல்லலாம். இதுல இவர் பேசிய வந்தான், சுட்டான், செத்தான், ரிப்பீட் அப்படிங்கிற வசனம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ட்ரெண்டிங் மீம் மெட்டீரியலா இருந்துட்டு வருது. மார்க் ஆண்டனி, அதுக்கப்புறமா ஜிகர்தண்டா, XX அப்படிங்கிற திரைப்படங்கள்ல இவரோட அசாத்தியமான நகைச்சுவை மற்றும் வில்லத்தனமான நடிப்பு பெரும் வெற்றியை தந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு தனுஷ் இயக்கி நடிச்ச ராயன் திரைப்படத்துல முதன்மை வில்லனா தன்னோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாரு S.J. சூர்யா அவர்கள். இந்திய அளவுல பிஸியான நடிகரா வலம் வரக்கூடிய S.J. சூர்யா அவர்களுக்கு பல முக்கியமான படங்கள் வரிசையா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா S.J. சூர்யா இன்னும் நிறைய ஹிட் படங்களை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஸ்பெஷலான வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, காதல் தண்டபாணி அப்படின்னு பரவலா அறியப்படக்கூடிய நடிகர் தண்டபாணி அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். தமிழ் திரையுலகத்துல மிரட்டலான வில்லன் மற்றும் குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சு முத்திரை பதிச்ச ஒரு புகழ்பெற்ற நடிகர் இவரு. 1943ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்காங்க.
2014ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 20ஆம் தேதி அன்னைக்கு காலமாயிருக்கிறாங்க தண்டபாணி அவர்கள். 2004ஆம் ஆண்டு வெளியான காதல் திரைப்படத்துல கதாநாயகியோட கண்டிப்பான கொடூரமான அப்பாவா நடிச்சு ஒட்டுமொத்த தென்னிந்திய சினிமாவின் கவனத்தை தன் பக்கமா திருப்பினாரு அப்படின்னு சொல்லலாம். இவர் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவரு. திரைப்படத்துறைக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி திண்டுக்கல்ல வெற்றிகரமான ஒரு தொழில் அதிபராகவும் உள்ளூர் அமைப்புகள்ல பல கௌரவ பதவிகள்லயும் இருந்துட்டு வந்திருக்காரு. இயக்குனர் பாலாஜி சக்திவேல் தன்னோட காதல் திரைப்படத்தின் மூலமா இவரை நடிகரா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. முதல் படத்திலேயே இவரது கணீர் என்ற குரலும் மிரட்டும் பார்வையும் உடல் மொழியும் இவருக்கு பெரும் புகழ தேடி தந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகள்லயும் 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க தண்டபாணி அவர்கள். ஆரம்பத்துல கொடூர வில்லனா நடிச்ச இவங்க பின்னாட்கள்ல சிறந்த குணச்சித்திர கதாபாத்திரங்கள்லயும் நகைச்சுவை வேடங்கள்லயும் நடிச்சு ரசிகர்களை கவர்ந்திருக்காரு. இவர் நடிச்ச முக்கியமான திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா காதல், ஆங்கிலக்காரன், சித்திரம் பேசுதடி, உனக்கும் எனக்கும், முனி, வேலாயுதம், வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அரண்மனை, இந்த படங்கள் எல்லாமே இவருக்கு ஹிட்டான படங்கள் அப்படின்னு சொல்லலாம். தன்னோட எழுச்சியான நடிப்பு பயணத்தின் நடுவுல 2014ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 20ஆம் தேதி அன்னைக்கு சென்னையில வசிச்சுட்டு வந்த இவருக்கு திடீர்னு மாரடைப்பு காரணமா தன்னோட 71வது வயதுல காலமாயிருக்கிறாங்க. அவரோட இறப்புக்கு முந்தின நாள் வரைக்கும் நடிகர் சரத்குமாரோட சண்டமாரதம் அப்படிங்கிற திரைப்படத்துல நடிச்சிட்டு வந்தாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா காதல் தண்டபாணி அவர்களுடைய திரையுலக பயணத்தை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.